வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி 21ஆம் தேதி ஸ்ரீரங்கம் வருகை என தகவல். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆலோசனை. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி வரும் மாடுபிடி வீரர்கள். காணும் பொங்கல் பொதுமக்கள் கடற்கரையில் குளிக்க தடை. கடைசி T20 ஆட்டம் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். வரும் 21ஆம் தேதி பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற 22ஆம் தேதி நடக்கிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடி உட்பட முக்கிய தலைவர்கள் பிரபலங்கள் பங்கேற்கிறார்கள். இந்த விழாவுக்கு முதல் நாளான 21ஆம் தேதி பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னதாக 108 வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை தரிசித்துவிட்டு அயோத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கத்துக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும் பிரதமர் விமான நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு வரும் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் உயர் காவல் அதிகாரிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மேலும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகளும் ஸ்ரீரங்கம் வந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அலங்காநல்லூரில் நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பிரசித்தி பெற்றவை. அதன்படி நேற்று முன்தினம் மதுரை அவனியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது. முன்னதாக காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இன்றைய போட்டியில் 1200 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இன்று மாலை 5 மணி வரை போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் சிறப்பாக களம் காணும் வீரர்களுக்கு வெற்றி பெறும் காளையின் உரிமையாளர்களுக்கும் தலா 1 கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் இரவு 10 மணிக்கு மேல் அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கலையொட்டி சென்னையில் இன்று மொத்தம் 17,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் வருகை தருவார்கள் என்பதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் இரவு 10 மணிக்கு மேல் அனுமதி இல்லை எனவும் நீரில் இறங்கி குளிக்க அனுமதி இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் காணாமல் போவதை தவிர்ப்பதற்காக குழந்தைகளின் கைகளில் டாக் ஓட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதோடு சாலைகளில் பைக் சாகசங்களில் ஈடுபடுவோரை கண்காணிப்பதற்காகவே CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் மொகாலி மற்றும் இந்தூரில் நடந்த முதல் 2 ஆட்டங்களில் இந்த அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது. இந்த ஆட்டத்திலும் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றி பெறும் ஆர்வத்தில் இந்திய அணி இருக்கிறது. சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்திய அணி இதுவரை 7 ஆட்டங்களில் ஆடி 3 வெற்றி 3 தோல்வி கண்டுள்ளது. ஒரு ஆட்டம் முடிவில்லாமல் போனது. திருப்பூரில் அயலான் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் ரவிக்குமார் ரசிகர்களை சந்தித்தனர். திருப்பூர் மாவட்டம் யூனியன் மில் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் ரவிக்குமார் தயாரிப்பில் வெளியான அயலான் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இதையடுத்து திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் ரவிக்குமார் ரசிகர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினர். முன்னதாக சிவகார்த்திகேயனை வரவேற்கும் வகையில் ரசிகர் மன்றத்தினர் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். பின்னர் ரசிகர்கள் மத்தியில் பேசிய சிவகார்த்திகேயன் கூறியதாவது: இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புறோம். அண்ட் இங்க ஸ்ரீசக்தி தியேட்டர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. அண்ட் திருப்பூர் சுனியம் சாருக்கு நன்றி. இந்த இடத்துல இது ஒரு அழகான ஒரு
உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு வெற்றி விழாவின் ஆரம்பமா தான் எங்களுக்கு இது இருக்கு. வந்து இங்க கேட்டேன் நானு, அயர்லாந்துல நிறைய ஷோஸ் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் நிறைய நாட்கள் இந்த படம் ஓடுன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா திரும்பவும் அடுத்த வீக்கெண்ட் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க, எங்களுக்கு தான் நல்லது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவிலில் தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது ஆளுநருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டது. பின்பு ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி அம்பாளை தரிசித்தார். பின்பு மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் தூய்மை பணியில் ஈடுபடும் தன்னார்வலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். திருப்பூரில் நடைபெறும் 3 நாள் பொங்கல் விழாவை அமைச்சர் மூபே சாமிநாதன் துவங்கி வைத்தார். திருப்பூரில் மாநகராட்சி மற்றும் நொய்யல் பண்பாட்டு அமைப்பு சார்பாக 3 நாள் பொங்கல் விழா நடைபெறுகிறது. விழாவை தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் துவங்கி வைத்தார். தொடர்ந்து நீர்வழி படுவும் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி பெற்ற காங்கேயத்தை சேர்ந்த எழுத்தாளர் தேவி பாரதியை அமைச்சர் கௌரவித்தார். பின்பு கும்மி ஆட்டம், நெருப்பாட்டம், தப்பாட்டம் என பாரம்பரிய நடனங்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கிறிஸ்துவராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் பார்வேட்டை உற்சவம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள காஞ்சி வரதராஜர் பெருமாள் கோவிலில் பார்வேட்டை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக சென்று பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார். பின்பு சிறப்பு அலங்காரத்தில் மலையில் இருந்து இறக்கப்பட்ட பின் மக்களுக்கு காட்சியளித்தார். இதில் காஞ்சிபுரம், வாலாஜாபாத், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பொங்கல் விழாவையொட்டி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே ஐயம்பாளையத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரட்டை மாடு வண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியினை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்ட மாடு என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 80க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற முதல் 5 மாடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 20,000 வரை பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொழிச்சலூரில் கால்வாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் புதிதாக கால்வாய் அமைக்க ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கால்வாய் அமைக்கும் பணி கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அப்போது அந்த தெருவை சேர்ந்த ரவி என்பவர் மட்டும் கால்வாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கால்வாய் பணி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதனால் மழைநீர் மற்றும் கழிவு நீர்கள் தேங்கி அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் பொங்கலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் தலையிட்டு கால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒருத்தரால எல்லாம் ஊரே பாதிக்கப்படுறோம். தண்ணி கொசு தொல்லை ரொம்ப பாதிக்கப்படுறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் வருது. ரவின்றவர் வீடு விட மாட்டாரு. அதை பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து விட சொல்லி தான் சொல்றோம். அவர் ஒருத்தருக்காக எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். காய்ச்சல் ரொம்ப அதிகமா வருது. மழை டைம்ல கொசு தொல்லை தாங்க முடியல. பாவம் 3 வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த காவை சட்டப்படி எங்களுக்கு பண்ணி தரணும். நல்ல மாதிரியா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நாங்க போராட்டம் இந்த தெருவில் நாங்க விசேஷமா பண்ணுவோம். இந்த வருஷம் நாங்க பண்ணல, புறக்கணிக்கிறோம். அதனால வீடு வீடா கருப்பு கொடியை கட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த மீடியா மூலியமா போய் எங்க அதிகாரிகளுக்கு இது போய் சேரணும். அதிகாரிங்க கட்டாயம் செய்வாங்க. எனக்கு நம்பிக்கை, எங்க அரசாங்கம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது எல்லாருக்கும் கவனத்துக்கு போச்சுன்னா உடனே செய்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளவுதான். வணக்கம். மும்பையில் தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்டது.
மும்பை தனியார் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் வீணா பிரசாத் தலைமையில் பொங்கல் விழா ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சாயன் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்செல்வன் கலந்து கொண்டார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள், செயலாளர் பத்மஜா பன்வாசி, ஆனந்த் பன்வாசி, செயலாளர் சசிகாந்த் ஜோஷி பொன்னாடை போற்றி சிறப்பு விருந்தினரை கௌரவித்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தார். மேலும் இதுபோன்று பொங்கல் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும்படி கேட்டுக்கொண்டார். திருவள்ளூரில் மாட்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாட்டிற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் மாட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டிற்கு பூஜை செய்து மரியாதை செலுத்தினர். மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்து மாடுகளை குளிக்க வைத்து கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி கூரான கொம்பில் சலங்கை கட்டி அழகுபடுத்தினர். பின்னர் திருநீர், குங்குமம் பூசி மாலை அணிவித்து மாட்டிற்கு பிடித்த உணவுகளை படையிலிட்டு பூஜை செய்து வழிபட்டனர். திருப்பூரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு கோலப் போட்டி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காங்கேயன் டவுன் ரோட்டரி மற்றும் NSN நகர் நடைபயிற்சி நண்பர்கள் இணைந்து நடத்திய மாபெரும் சிறப்பு கோலப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலப் போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றனர். இதனைத் தொடர்ந்து வள்ளி கும்மி ஆட்டம், உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் நடராஜ் பரிசுகளை வழங்கினார். இதில் காங்கேயன் டவுன் ரோட்டரி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் உள்ள யானைகள் முகாமில் யானைக்கு பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனசாரகம் டாப்சி கோலிகமுத்தி யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வனத்துறையினரின் பல்வேறு பணிகளுக்கு உதவியாக இருக்கும் யானைக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் தினத்தன்று யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக யானைகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு, வாழை, கொள்ளு, ராகி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பகலில் சுவாமி தரிசனம் நடைபெறக்கூடிய பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோவிலில் ஏராளமானோர் வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பரக்கலக்கோட்டை கிராமத்தில் பொது ஆவுடையார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் தைப்பொங்கல் அன்று பகலில் சுவாமி தரிசனம் நடைபெறுவதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரம் கணக்கானோர் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் நெல், நவதானியம், ஆடு, கோழி, இளநீர் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் ஆவுடையாருக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். பின்னர் அக்காணிக்கை பொருட்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூரில் காவல்துறையினர் நடத்திய பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கரூர் மாவட்டம் காவல்துறை சார்பில் காவலர்களுக்கான பொங்கல் விழா மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இவ்விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக கிராமத்து வீடு போல் கூரையால் வேய்ந்த வீடு அமைக்கப்பட்டு அதில் கிணறு, கால்நடைகள் பராமரிக்கும் கொட்டகை, கால்நடைகளுக்கான தீவன பரண் அமைக்கப்பட்டு கிராமத்து பாணியில் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல், உரியடித்தல், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. அனைத்து காவலர்களும் பணிசுமை மறந்து பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர். தொண்டியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கிறிஸ்துவ மக்கள் ஆலய வளாகத்தில் பொங்கல் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட நரிக்குடி கிராமத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி கிறிஸ்துவ மக்கள் மாடுகளுக்கு வர்ணம் பூசி புனித சந்தியாகப்பர் ஆலய வளாகத்தில் பொங்கல் வைத்து பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை லூர்த் அமர்தராஜ் தலைமையில் பொங்கல் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் மாடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் விழா நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வழக்கம் போல் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
ஆத்தூரில் தீயணைப்பு துறையினர் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தீயணைப்பு குடியிருப்பு வளாகத்தில் தீயணைப்பு துறை சார்பில் நிலைய அலுவலர் அசோகன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கரும்புகளை கொண்டு தோரணங்கள் கட்டி பொங்கல் வைத்து கொண்டாடினர். பின்னர் கோலப் போட்டி, கயிறு இழுத்தல், மியூசிக் சேர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தீயணைப்பு துறையினர் குடும்பத்துடன் பங்கேற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு நிலைய அலுவலர் அசோகன் பரிசுகளை வழங்கினார். கடைநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்லக்க நாடி அம்மன் முப்படாதி அம்மன் திருக்கோவிலில் அம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்லக்க நாடி அம்மன் முப்புடாதி அம்மன் திருக்கோவிலில் தை மாத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா தை 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் அலங்கரிக்கப்பட்ட அம்பாளின் சப்ரமானது ரத வீதி வழியாக சென்று கோவிலை மீண்டும் வந்தடைந்தது. விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கம்பம் நந்தகோபாலன் சுவாமி தம்பிரான் மாட்டு தொழுக்கோவிலில் பட்டத்து காளைக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யப்படுது. தேனி மாவட்டம் கம்பம் நந்தகோபாலன் மாட்டுத்தொழு கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து காளைக்கு படையலிட்டு பொதுமக்கள் வழிபட்டனர். தை முதல் நாளில் ஈன்றிருக்கும் கன்றுகளை கோவிலுக்கு தானம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கன்றுக்குட்டிகள், மண்ணால் செய்யப்பட்ட மாட்டு பொம்மைகளை பக்தர்கள் கோவிலுக்கு நேர்த்தி கடனாக செலுத்தினர். விழாவை முன்னிட்டு கம்பம், கூடலூர், சுருளிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வேப்பூர் அருகே கேப்டன் விஜயகாந்தின் நினைவு படம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் ஏ மரூர் ஊராட்சியில் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு படம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய கழக செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் செந்தில்குமார், பாபுஜி, ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து காவல் நிலைய வாசலில் காவலர்கள் பாரம்பரிய முறையில் பானை வைத்து பச்சரிசி போட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் முஸ்லிம், கிறிஸ்துவம் என பாகுபாடு இல்லாமல் பொதுமக்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். கடலூரில் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பூலாம்பாடி ஊராட்சியில் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமை தாங்கினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசுவாமி, கிளை செயலாளர்கள் காமராஜ், வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு சீர்வரிசைகளுடன் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏ அலுவலகத்தில் எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு சீர்வரிசைகளுடன் மேளதாளங்கள் முழங்க பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதை முன்னாள் கவுன்சிலர் ஜெயக்குமார், தலைவி பழனி அம்மாள் மற்றும் துணைத் தலைவி சுப்புலட்சுமி தலைமையேற்று நடத்தினர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் சேக்கல் முக்கூற்றி கண்டன் சாஸ்தா கோவிலில் லட்சதீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள சேக்கல் முக்கூற்றி கண்டன் சாஸ்தா திருக்கோவிலில் மகர ஜோதி தரிசன தினத்தையொட்டி தீபம் ஏற்றி வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள சிறப்பு கொடிமரத்தில் ஆலய தலைமை அர்ச்சகர் கோபிநாதன் நம்பூதிரி மகா தீபத்தை ஏற்றினார். தொடர்ந்து அஞ்சு கண்டரை, சேக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி வழிபட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தெரியும் அதே நேரத்தில் இந்த லட்ச தீபம் ஏற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரில் பொதுமக்கள் இணைந்து சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அடுத்த சோரஞ்சேரி ஊராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் தலைமை தாங்கினார். தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்களுக்கான ஓட்டப்பந்தயம், சிலம்பாட்டம், சுருள் சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் ரவிக்குமார், விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி 21ஆம் தேதி ஸ்ரீரங்கம் வருகை என தகவல். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆலோசனை.
மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி வரும் மாடுபிடி வீரர்கள். காணும் பொங்கல் பொதுமக்கள் கடற்கரையில் குளிக்க தடை. கடைசி T20 ஆட்டம் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.